அக்கௌண்ட் தொடங்கணுன்னே ஒரு பாஸ்புக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. சரிண்ணே. ஏடிஎம் கார்டு தெரியுமா? ஏடிஎம் கார்டுனா என்னண்ணே? ஏடிஎம் கார்டுனா இதான் ஏடிஎம் கார்டு. இதுதான் ஏடிஎம் கார்டானே? ஆமாம். இப்போதானே பார்க்குறேன். நீ பேங்க் போனால் தானே உனக்கு தெரிய போகுது. ஆமாங்கண்ணே. நீ என்ன செய்யற? அக்கௌண்ட் பண்ணி இப்படி ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. சரி. ஆனால் இன்னொன்று என்னன்னா அதுக்கு ஒரு ரகசிய நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ரகசிய நம்பர் கொடுப்பாங்க. ஆமாம். சரி. அந்த நம்பரை வந்து யாரையும் நம்ம கொடுக்கவே கூடாது. அந்த நம்பரை வந்து கொடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, அட்டைக்கு பின்னாடி எழுதி வைக்கவும் கூடாது. சொல்லக்கூடாது. ஆமாம். சரி. நம்ம மறந்துடுவோமா என்னமோ நினைச்சு சரி அட்டைக்கு பின்னாடி எழுதி வச்சுக்குவோம் அப்படின்னு எழுதி வைப்போம். இன்னொன்று என்ன செய்வோம், நம்ம செவத்தில் எழுதி வச்சுக்குவோம். நம்ம சமையல் பண்ணுற இடத்துல ஒரு செவத்தில் எழுதி வச்சுக்குவோம். அதுக்கு அவர் வச்சிருப்பாரு. ஏன்னா மறந்து போயிருந்தா அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து மறந்து போகுங்களா, அதுக்காக அப்படி எழுதி வைக்கக்கூடாது. அது தவறானது. சரிங்க. அதே மாதிரி நோட்டு புக்கில் எழுதி வைக்கக்கூடாது. நோட்டு புக்கில் எழுதி வைக்கக்கூடாது. ஆமாம். எக்காரணத்துக்கு கொண்டு இந்த நம்பரை மட்டும் எங்கேயுமே எழுதியே வைக்கக்கூடாது. சரி. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி. சரியா? இதை எழுதி வச்சு நம்ம பணம் போய் எடுக்க வைக்கல இருந்தோம்னா நம்ம ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா, ஏன்னா இந்த நம்பருக்கு பின்னாடி எழுதி வச்சுருக்கோம், இதை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களாண்ணே? ஆமாம். சரி. இது ரொம்ப தவறானது. அதே மாதிரி பேங்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கூட்டுறவு பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு 3000 ரூபா குழுக்கள்